எனக்கு ஒரு சேர் கொடுத்துருந்தாங்க, அதில் நான் உட்காந்துட்டேன். அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு யங் லேடி வந்து உட்காந்து என்ன பார்த்து அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. என்னங்க ஆச்சு, ஏதாவது நம்ம ஏதாவது மேலே கீழே பட்டமா என்ன ஒன்றும் தெரியலையேன்ற மாதிரி நான் தயங்கி உட்காந்து. அங்கே ஒரு 2 அடி போய் இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறாங்க. அந்த கர்னல் நினைச்சு இவர் தானே மோசமான போலீஸ்காரன் அப்படின்னு. என்னங்க இது, அது சினிமா, அது அவங்களுக்கு தெரியல. I am playing Nati sir's wife character. So ஒரு ப்ராப்பரான obsessed wife இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். I'm like very much obsessed. எக்ஸாக்ட்லி அதுதான் ரெஃபரன்ஸ், மைனர் ரெஃபரன்ஸ். அதுக்கு மேலே எங்கே இருக்க, என்ன பண்ணுற. காமெடிக்கு முக்கியமான விஷயம் வந்து டைமிங். அந்த டைமிங் வந்து உடனே அப்படியே அடிச்சிட முடியாது. பேப்பரை படித்தோன்னு நம்ம ஒரு ரிஹர்ஸ் பண்ணி பார்ப்போம். அதில் இந்த டைமிங் வரும், இதுக்கு இது கவுண்டர் வரும், இதுக்கு இப்படி இருக்கும். நாங்கள் 2-3 ரிஹர்சல் பார்ப்போம். ஏன் 2-3 ரிஹர்சல் ஆகுதுன்னா, தம்பிராம் என்ன ஒவ்வொரு வாட்டி ஒரு இம்ப்ரவைசேஷன் கொடுத்துட்டே இருப்பார். டப்புன்னு கவுண்டர் அடிச்சு அவருக்கு நான் கவுண்டர் அடிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு 2-3 ரிஹர்சல் ஆகும். டேக் போகும்போது கரெக்டாக சொல்லுவார் உமாபதி. எப்படி சொல்லுங்கள் சார், இந்த ஃபஸ்ட்டு ரிஹர்சலில் அது சொன்னீங்கல்ல, அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்ததில்ல, அதை வச்சிங்க. அந்த இதுக்கு அடுத்தது அண்ணா இது அப்பா இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த 3வது ரிஹர்சலில் ஒன்று பண்ணீங்கல்ல, அதை கவுண்டராக வச்சிங்க. இப்படி அது நான் யோசிப்பேன், இது எப்படி ஒரு நாங்கள் ரிஹர்சல் பண்ணது ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல, ரிஹர்சல் ரெக்கார்ட் பண்ண ஜென்ரலாக பண்ண மாட்டாங்க. ஆனால் எப்படி இது ஞாபகம் வச்சுக்கிறாரு அவர். அப்போ அது அனுபவம், அவர் ஃபுல்லாக படம் டோட்டாலிட்டியாக உள்ளே இருக்குது. அதனால தான் அவரால் அந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க முடியுது. எனக்கு மட்டும் இருக்காது, அவங்க அப்பாவுக்கும் சொல்லுவார். அப்பா நீங்கள் அந்த டைலாக் சொன்னீங்களா, வேணாம், அது இதோட டியூரேஷன் வந்து எனக்கு 2 நிமிஷம் தான் இந்த மொத்த சீனுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா வருது அப்படிங்கிறதுக்கு அது 3 நிமிஷம் ஆகுறீங்க. அந்த மேஜிக்கை 3வது நிமிஷத்துக்கு கொண்டு போகாமல் அந்த 2வது நிமிஷத்துக்குள்ளே அந்த மேஜிக்கை கொண்டு வாங்க. அது வரலைன்னா இந்த நீங்கள் எடுத்திங்கன்னா வேஸ்ட், நான் எடிட் பண்ணி தூக்கி தான் போடணும். அதை அவ்வளோ கிளாரிட்டி உண்டாகிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதில் வந்து அது அந்த சிங்க்கு, முத்தையா சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த பர்ஃபெக்ட் சிங்கில் இருந்தாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு அந்த அரசியல் அறிவு இல்லைன்னா இந்த மாதிரி கதை எழுத முடியாது. தம்பிராமன் தான் சொன்னேன், ஒரு 150 வருஷம் அரசியலை வந்து அப்படியே அவர் படித்து கிரகிச்சு உள்ளே வச்சிருக்கிறார் அப்படியே. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்மலாம் இப்போ பேப்பர் படிக்கிறோம், ஒரு நியூஸாக கடந்து போயிடும். அப்படியா இன்னைக்கு நியூஸ் பேப்பர், நாளைக்கு அது வேஸ்ட் பேப்பர் ஆகிடும், அது ஓரமாக போட்டுரும், அதை பற்றின சிந்தனையே இருக்காது நமக்கு. ஆனால் அவர் ஒரு பிரச்சனை ஒரு நியூஸை படித்தார்னா இந்த ஒரு திட்டத்தினால எவ்வளோ நன்மை நடக்கும், அதில் என்ன குறைகள் இருக்கும், அந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், இந்த அளவுக்கு யோசித்து அவர் நம்மக்கிட்ட டிபேட் பண்ணுவார். தம்பி நேற்று பேப்பர் படிச்சாரா அப்படின்னு. ஆனால் படித்தேன், காலைல படித்தேன், அந்த இது சொல்லி என்ன நினைக்கிறேன்னு கேட்பார். ஆனால் நான் ஒரு நியூஸை தானே பார்த்தேன், என்னையா படித்த நீயே இப்படி இருக்கே அப்படிம்பார். அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர். ஸோ அந்த கிரகிப்புத்தன்மை இருந்தால் தான் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுத முடியும். இல்லைனா உங்களால் வந்து அதனால தான் இப்போது நிறையா இன்சிடென்ட்ஸ் நாங்கள் ஷூட்டிங் முடிச்சு 2-3 மாதம் ஆயிடுச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நான் நியூஸ் பேப்பரில் படிக்கிறது, அண்ணா நம்ம ஒரு சீன் பண்ண ஞாபகம் இருக்குங்களா, நான் அந்த சீன் இன்னைக்கு நடந்திருக்குண்ணே, பேப்பரில் இருக்குண்ணே அப்படின்னு வரும். வந்துருச்சா, எந்த பேப்பரில் போட்டிருக்கேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன், இன்னும் நிறையா வருண்டா தப்பி பாரு அப்படிம்பாரு. ஸோ இது வந்து எப்படி அவரால் வந்து இது ப்ரீஎம்ப்ட் பண்ண முடியுது, ஒரு விஷயத்தை வந்து முன்னோக்கியே வந்து அவரால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அரசியல்லையும் நடக்குது, பொது வாழ்க்கையில் நடக்குது, சினிமாவில் நடக்குது, ஸோ நார்மல் மனிதர்களோட வாழ்க்கையில் நடக்குது. இது எல்லாமே கிரகிச்சு வச்சிருக்காரு அவர். அதனால தான் இப்படி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அவரால் கொடுக்க முடியுது. TN 2026 வந்து உங்களை சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். அண்ட் அது என்ன, அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் கூட இந்த படத்துக்கு வருவாங்க அப்படின்னு, அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். நாங்கள் எதனால் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கணும். இப்போ நான் இந்த கதையை எடுக்கிற பொழுது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருப்பேன். வசனம் என்பதை என்னை மீறி ஒரு பிரச்சார நடியோ அல்லது என் அறிவை நீங்கள் புரிஞ்சுங்க, அல்லது என் அனுபவத்தை நீங்கள் புரிஞ்சுங்க. நான் எப்போ இருப்பட்டாலும் தெரியுமா, என் அனுபவம் என்ன தெரியுமா, என்னையும் மீறி என் எழுத்துக்களில் வந்து தாவி குதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என் மகன் இருக்கிற இது தாங்காது, இது டொமேட்டிக்கு, இது எனக்கே புரியலை, இது எல்லாருக்கும் புரியணும். அதுக்கு உதாரணம் இப்போ ராஜாக்களி என்பது ஒரு தனி மனிதரோடு ஒரு தொழிலதிபரோடு பழகு, அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் நடந்த கதை. அது அவர் சம்பந்தப்பட்ட மக்கள் பார்த்தா கண் கலங்குறான், கதறான், துட்டிக்கிறான். ஆனால் பொதுவான தாக்கத்தை ஏற்படுத்திச்சா அப்படின்னா அதில் எனக்கு ஒவ்வொரு நாள் கற்றுக்குறோம். இது பொதுமக்கள் ஒவ்வொருக்குமானப்படுது. இது ஒரு தனி மனிதனோட துதிபாடுதலோ தனி மனிதனை கொத்தி குதறுவது விஷயம் கிடையாது, ஒட்டுமொத்த மனித மனங்கள். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பொழுது என் வீட்டில் என் பிள்ளை இருந்ததுனால இந்த கதையை நான் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 2 சட்டமன்றம் நடக்குது, ஒரு பாராளுமன்றம் நடக்குது, நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அப்போ சில காட்சிகளாக அரங்கேறும். அதோடைய இன்ஸ்பிரேஷனில் அது ஒரு அனுமானத்தில் ஒரு கதை பண்ணுவோம். அப்போ ப்ரொடியூசர் கிடைக்கும். அப்போ அவனுக்கு தெரியும் அப்பா பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணிக்கிட்டே இருக்கார், பட் ப்ரொடியூசர் கிடைக்கலன்ற பொழுது இந்த TTT ஆன செட்டப்பு, எனது உழைப்பு, எனது சூழல் பார்த்த பிறகு இந்த கண்ணன் ரவி சார் ஒத்துக்கிட்டார்ன்ற பொழுது இந்த கதை வடிவமாச்சு. அது மட்டும் இல்லை, இது அவ்வளவு நடிகர்கள் உள்ள இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக.
எம்எஸ் பாஸ்கர் மாமா, இளவரசு சாரு, தலைவாசல் விஜய், கிங்ஸ்லி, மாறன், சாம்ஸ் அண்ட் அஜய் கோசல், அஜய் கோயல், ஏகப்பட்ட நடி. இந்த சைடு லேடிஸ்னு பார்த்துட்டிங்கன்னா யாசிகா ஆனந்த்லேருந்து கும்கி 2 ஹீரோயின் அண்டு எனக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க தேவிகாண்ட ஒரு வடிவுக்கரசி அம்மா. நடிகர்கள் ஒட்டுமொத்த பேக்கா பெரிய ஸ்டார் காஸ்டோட ஒரு ஃபிலிம். சார் நீங்கள் இப்போ சொன்னீங்க உமாபதி அண்ணா தான் டிரெக்ட் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ நீங்கள் கதை சொல்லும்போது உங்கள் 2 பேருக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நான் இதை பண்ணுறேன், இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு பயங்கரமாக வந்த ஒரு கருத்து வேறுபாடு என்ன? முதல்ல இந்த கதையை நம்ம பண்ணுறியான்னு அங்கே கதையை சொல்லிட்டு வந்தாச்சு. என் பையன் தான் டயர் பண்ணுவேன்னு துபாயில் இந்த கதையை நான் சொன்னேன். சொல்லி முடிச்ச உடனே இதை எடுத்துடணும் அப்படின்னாரு. பையன் தான் டயர் பண்ணுவான்ற கூட உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். எஸ், அடுத்த தலைமுறைக்கும் புரிகிற மாதிரியான விஷயமா இருக்கும். என் சன் வந்து ஒரு பார்த்துருக்கேன், அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிளேயரு, மியூசிக்கல் விரும்பி, அவன் நல்ல நடன கலைஞன், அவன் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. இதையும் ஒரு மியூசிக்கல் பேக்கில் கொண்டு வந்துட்டு விஷுவல் பண்ணிக்கிட்டான் இந்த கதையை. நான் ஒரு காட்சியாக இருக்கும் பொழுது அந்த காட்சியை 2 துண்டா, அது 3 துண்டாக போச்சு இன்ட்ரிகேட் பண்ணுவான். சில விஷயத்தை வசனமாகவே சொல்லிடணுன்ற பொழுது அவன் காட்சியிலே சொன்னாவே புரிஞ்சிடும். இதுதான் அவனுக்கும் எனக்குமான விஷயம். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, ராஜா கிளியில் எங்களுக்குள்ள வந்த அந்த இருந்த விஷயன்றதுனால நான் டயலாக் அவர்கிட்ட எழுதி கொடுத்துருவேன். அப்பா உன் இஷ்டம், இது என்ன வேணாலும் பண்ணிக்க. இங்கே நீ மாறுகிற பொழுது என் டயலாக் கரெக்ஷன் இருக்கிற பொழுது, இப்போ நான் இல்லாத போர்ஷன் இருக்கிற பொழுது நான் இருக்க மாட்டேன். சிம்புதேவனுடைய படத்தில் ஷூட்டில் இருப்பேன். ஜஸ்ட்டு ஃபோன் மட்டும் அடிப்பான். ரைட், அப்போ நாளைக்கு இது எடுக்க போகிற, இது 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 தேவைப்படலப்பா, இதை தூக்கலாம், தூக்கு. நான் அந்த மெச்சூரிட்டி போயிட்டேன். என்னோடது பிம்பன் தான் அவன், அதெல்லாம் கிடையாது இப்படி தான் வச்சான்னா அவன் வெல் மெச்சூர்டாக இருக்கானே. அவன் சொல்கிறது 100% கரெக்டாக இருக்கும். என் அனுபவம் தான், என் கதை தான். டயலாக்கு சில மாடுலேஷன், இந்த ஸ்டைல்லாம் வந்து டயலாக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அவனே மாற்றிப்பான். முழு உரிமை கொடுத்தாச்சுல்லப்பா. நான் திருக்குறளை எழுதி கொடுத்துருக்கேன், மாற்றவே கூடாதுப்பா, தத்தா தத்தா துத்து ரிதம் இருக்க அடிச்சுட்டு போயிடுவான். கருத்து வேறுபாடு என்ன, நடிக்கிற பொழுது எனக்கு கொஞ்சம் ஹார்டான விஷயமா கொடுப்பான். ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துட்டு இடுப்பில் கட்டி விட்டு ஒரு பர்டிகுலர் ஷாட்டுக்கு அப்படியே விழுக வைப்பான். எம்எஸ் பாஸ்கர் மாமானு என்னங்க இடுப்பு கொடுத்து அவன் கொடுத்துருங்க ஒடிஞ்சா அவனுக்கு தாங்க லாஸு. ஸோ இப்படியான விஷுவல்ஸுக்கு வந்து என்கிட்ட அப்பா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, உடம்புல தாங்கிவார், பண்ண முடியும் அவரால். இது எப்படி பண்ணாருன்னு நாளைக்கு கேட்குற பொழுது இந்த ஷார்ட் முதல்ல பண்ண வச்சுருக்காங்களே, இது அவனை திருப்திப்படுத்துறது, என்னெல்லாம் செஞ்சால் அவன் திருப்திப்பட ஆவான், அந்த மைண்ட் செட்டோடு போய் நினைப்பேன். அவன் அத்தனை நடிகர் இருக்கிற பொழுது இப்போ 10 டான்ஸர் கீழே வச்சுட்டு ஜஸ்ட்டு பெரிய கேமரா மேலே இருக்கும், ஜிப் இருக்கும், மேலே தூக்கி போடுவானுங்க. ஒரு 20 அடி மேலே போய் டொப்படி கீழே விழுகணும். மேலே போய் அடித்தா மண்டை போய்டும், கீழே விழுந்து விட்டாங்கன்னா இடுப்பு போயிடும். அந்த பர்டிகுலர் ஷாட்டு எம்எஸ் பாஸ்கர் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு, நான் பண்ணேன். இளவரசி சார் மட்டும் கொஞ்சம் தாங்கினார், இவங்க 2 பேரும் பட்டாங்க நம்ம பண்ணலான்னா அப்படி தூக்கி. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் அப்போ நம்ம முதல்ல பண்ணுற பொழுது அவர்கள் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் என்னை வச்சு நம்ம எலி மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த படம் என்பது ஒரு மியூசிக்கலாக சூப்பராக வந்திருக்குன்றதை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி குடும்பம் இருக்குது. ஒன்லி அரசியல் அப்படி இல்லை, ஒரு ஃபேமிலியான பின்னோட்டமும் இருக்குது. மெசேஜ்லாம் மெனக்கிட்டு சொல்லுவதில்லை. நீங்கள் சொல்கிறாங்களே என் பிரேக்கப் ஆகுது, என் மேரேஜ், என் கணவன் எனக்கு மட்டும்தான், இந்த கான்செப்ட்லாம் இருக்குது. அந்த விஷயங்களும் உள்ள இருக்குது. பணம் வைத்திருக்கவன் புகழுக்கு ஆசைப்படுகிறான், புகழ் வைத்திருக்கிறவன் பணத்துக்கு ஆசைப்படுகிறான். புகழையும் பணத்தையும் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அதிகாரத்துக்கு ஆசைப்படுறாங்க. இதுதான் கதை. அண்ட் TN 2026 இந்த திரைப்படம் வேற லெவலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிச்சயமாக TN 2026 என்பது அரசியல் படம்னு நினச்சி போவாங்க. படத்தை முழுதாக பார்த்துவிட்டு இது உங்களுக்கான படம், மக்களுக்கான படம், புதிதாக அரசியல் இயக்கத்துக்கு சேர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கான பாடம், எனது அனுபவத்தை என் பிள்ளை வாயிலாக இயக்க வைத்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இதுக்கு கண்ணன் ரவி சார் மிகப்பெரிய அவர் தான் பின்புலம். அவர் இல்லை என்றால் இந்த படம் வைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. இது மக்களுக்கான படம். மக்கள் மடியில் வைத்து மலலை போல கொஞ்சுவீர்கள். குறிப்பாக சித்திரை மாதத்தில் நடுமண்டையில் எனது ஆலங்கட்டி மலையடிப்பது போலவும், வலது கையில் செவிலி இருப்பது போலவும், இடது கையில் ஐஸ்கிரீம் இருப்பது போல் ஒரு உணர்வை கொடுக்க இந்த படம் பார்க்கிறவங்களுக்கு புரியும். குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்கிறதா என்பது போல் இருக்கும் இந்த திரைப்படத்தை நீங்கள் தீர விசாரிப்பதே மெய் என்று கூறி நானும் சாரும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம்.